விஜய் தன் மனைவி காவேரியின் பழைய நினைவுகளை மீட்டெடுக்க போராடிக் கொண்டிருந்த நிலையில் சாரதா காவேரியிடம் விஜயைப் பற்றி தவறாகச் சித்தரித்துப் பேசுகிறார். கையில் ஒரு குழந்தையுடன் இருக்கும் அந்த நபருக்கு மனைவியும் இல்லை என்பதால் அவரை திருமணம் செய்து கொள்ளச் சம்மதமா என்று சாரதா கேட்க, எதையும் விசாரிக்காமல் இப்படி பேசக்கூடாது என்று காவேரி அவரை அடக்குகிறார். வழக்கம்போல் காவேரி பள்ளிக்குச் சென்றபோது மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களின் பந்து எதிர்பாராத விதமாக அவர் தலையில் பலமாக தாக்குகிறது. இதில் நிலை குலைந்து சுவரில் மோதிய காவேரிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டுகிறது. மயக்கமடைந்த அவரை ஆசிரியர்கள் மருத்துவமனையில் சேர்க்கின்றனர். அங்கு தன் ஆசிரியைக்காக அம்முக்குட்டி அழுது கொண்டிருக்க அவளை அங்கிருப்பவர்கள் தேற்றுகின்றனர். சிகிச்சைக்குப் பின் கண்விழிக்கும் காவேரி விஜய் விஜய் என்று கணவரின் பெயரைச் சொல்லியே அழைக்கிறார். இதைக் கேட்டு ஆச்சரியமடைந்த பள்ளித் தலைமை ஆசிரியர் சாரதாவிற்கு தகவல் கொடுக்கிறார். மருத்துவமனைக்கு ஓடி வந்த சாரதாவிடம், விஜய் எங்கே? என் கணவரை நான் எப்படி மறந்தேன் என்று காவேரி உருக்கமாக கேட்க, தன் மகளுக்கு பழைய நினைவுகள் திரும்பியதை எண்ணி சாரதா மகிழ்ச்சியடைகிறார். தகவல் அறிந்து பதறியடித்து ஓடிவரும் விஜயைக் கண்டதும் காவேரி அவரை கட்டியணைத்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். தன் குழந்தையைப் பற்றி அவர் கேட்க, விஜய் அம்முக்குட்டியை அவரிடம் காட்டுகிறார். தன் சொந்த குழந்தையையே இத்தனை நாள் அடையாளம் தெரியாமல் வளர்த்ததை எண்ணி வருந்திய காவேரிக்கு இதற்கெல்லாம் காரணமானவர்கள் மீது கடும் கோபம் பிறக்கிறது. நேராக விஜயின் வீட்டிற்குச் செல்லும் காவேரி அங்கிருந்த தாத்தா மற்றும் சித்தப்பா அன்பரசனை பார்த்து சீறுகிறார். ஒரு தாயையும் சேயையும் பிரிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எனக்கு பித்து பிடித்துவிட்டது என்று சொல்லி ஒதுக்கி வைத்தீர்களே, அதுவே உங்கள் மகளாக இருந்திருந்தால் இப்படிச் செய்வீர்களா என்று ஆவேசமாக கேட்கிறார். விஜயின் சொத்துக்காகவே தன்னை சதி செய்து பிரித்ததாகச் சித்தப்பா சித்தியை குற்றம் சாட்டுகிறார். பசுபதியால் விஜய்க்கு ஆபத்து என்பதால்தான் உன்னை பிரித்தோம் என்று அவர்கள் மழுப்பலாகப் பேச, அதே பசுபதியின் மகளை உங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு விஜயை மட்டும் பழிவாங்கியது ஏன் என்று காவேரி மடக்குகிறார். இறுதியில் தாத்தா தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்க காவேரி தன் மகள் அம்முக்குட்டியை வாரியணைத்துக் கொள்கிறார். இனி இவள் என் நிழலில் வளர்வாள் என்று கூறி விஜயுடன் இணைந்து தன் புதிய வாழ்க்கையைத் தொடங்குகிறார். காவேரியின் ஆவேசமான பேச்சைக் கேட்டு அந்த வீடே நிசப்தமானது. அவளுடைய ஒவ்வொரு கேள்வியும் அம்பு போல தைக்க தாத்தா தலைகுனிந்து நின்றார். அன்பரசனும் லதாவும் மேற்கொண்டு பேச முடியாமல் திகைத்தனர். விஜய், இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க வேண்டாம். நம்ம அம்முக்குட்டியை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தவே 5 வருஷம் ஆகிடுச்சு. இனியும் இவங்க நிழல் நம்ம மேல படக்கூடாது என்று காவேரி உறுதியாகச் சொல்ல விஜய் அவளது கையை பற்றிக் கொண்டார். நீ சொல்றதுதான் சரி காவேரி. உனக்கு நினைவு இல்லாதப்பவே உன்னை இவங்க கிட்ட இருந்து தள்ளி வச்சு பாதுகாத்தேன். இனி நம்ம 3 பேரும் நமக்கான தனி உலகத்துல சந்தோஷமா இருப்போம் என்றார் விஜய். அங்கிருந்து கிளம்பும் முன் காவேரி லதாவை பார்த்து, சித்தி, சொத்துக்காக ஒரு குடும்பத்தையே பிரிச்சிங்களே, அந்த சொத்து இப்போ எங்க இருக்குன்னு தெரியுமா? விஜய் தன் உழைப்பால சம்பாதிச்சதையெல்லாம் அவர் பெயருக்கே மாத்திட்டாரு. நீங்க ஆசைப்பட்ட அந்த பழைய வீடு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அதுலயே நீங்க நிம்மதியா இருங்க என்று அதிரடியாகச் சொல்லிவிட்டு வெளியேறினார். விஜயும் காவேரியும் அம்முக்குட்டியை அழைத்து கொண்டு ஒரு புதிய வீட்டிற்குச் சென்றனர். அங்கு சென்றதும் அம்முக்குட்டி, மிஸ், நீங்கதான் எங்க அம்மாவா என்று மழலை மாறாமல் கேட்க காவேரி கண்கலங்கி அவளை அணைத்துக் கொண்டார். ஆமாடா செல்லம், இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று உச்சி முகர்ந்தார். மறுபுறம் சாரதா தன் மகள் பழைய நினைவுகளுடன் மருமகனுடன் சேர்ந்ததை எண்ணி ஆனந்தக் கண்ணீர் வடித்தார். காவேரி குணமடைந்த செய்தி ஊர் முழுவதும் பரவ பசுபதியின் ஆதிக்கம் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. விஜயும் காவேரியும் இணைந்து ஒரு புதிய தொழிலைத் தொடங்கி தங்கள் உழைப்பால் மீண்டும் முன்னேறத் திட்டமிட்டனர். இத்தனை காலப்பிரிவிற்குப் பிறகு ஒரு விபத்தின் மூலம் இழந்த நினைவுகள் திரும்பக் கிடைத்தாலும் அது அவர்களின் காதலை இன்னும் பலப்படுத்தியது. தன் கணவன் மற்றும் குழந்தையுடன் காவேரி ஒரு முழுமையான வாழ்க்கையைத் தொடங்கினார். விஜயும் காவேரியும் தங்களின் புதிய வாழ்க்கையைத் தொடங்கிய சில நாட்களிலேயே அவர்கள் இழந்த சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக மீட்டெடுக்க ஆரம்பித்தனர். அம்முக்குட்டிக்கு தன் ஆசிரியைதான் அம்மா என்று தெரிந்த பிறகு அவளது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அம்மா, அம்மா என்று அவள் காவேரியைச் சுற்றிச் சுற்றி வருவது கடந்த 5 ஆண்டுகால வலியை அவர்களுக்கு மறக்கச் செய்தது. இந்நிலையில் காவேரியின் வருகை அன்பரசன் மற்றும் லதாவின் தூக்கத்தைக் கெடுத்தது. சொத்துக்கள் கைவிட்டு போன கோபத்தில் இருந்த அவர்கள் எப்படியாவது விஜயை தடுத்து நிறுத்தத் திட்டம் போட்டனர். இதற்காக அவர்கள் மீண்டும் பசுபதியைச் சந்திக்கச் சென்றனர். ஆனால் பசுபதியோ வேறு ஒரு கணக்கில் இருந்தார். விஜயை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னதைக் கேட்டுத்தான் அன்று காவேரியை விபத்துக்குள்ளாக்கினேன். இப்போதும் நீங்கள் அதே பழைய கதையைச் சொன்னால் நான் உதவ முடியாது. என் மகளின் வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம் என்று கராராகச் சொல்லிவிட்டார்.
ஒரு மாலை நேரத்தில் விஜய் மற்றும் காவேரி இருவரும் கடற்கரைக்கு அம்முக்குட்டியை அழைத்துச் சென்றனர். அங்கே அலைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்து ரசித்தபடி, விஜய், இந்த 5 வருஷத்துல நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு என்னால உணர முடியுது. என்னை பார்த்தும் பார்க்காதது போல ஒரு அந்நியன் போல நீங்க கடந்து போனப்போ உங்க மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும் என்று காவேரி நெகிழ்ச்சியுடன் கேட்டார். விஜய் அவள் கைகளை பற்றிக் கொண்டு, நீ உயிரோட இருக்கிறதே எனக்கு போதும்னு நினைச்சேன் காவேரி. உன் கண்ணுல என்னை பார்க்கும்போது ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியாதப்போ செத்துப் பிழைச்சேன். ஆனா இப்போ நீ என் பக்கத்துல இருக்க, இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும் என்றார் கண் கலங்கியபடி. திடீரென அங்கே வந்த பசுபதி விஜய்யையும் காவேரியையும் சந்தித்தார். பழைய பகையை மறந்து அவர் பேசத் தொடங்கினார். விஜய், காவேரி, அன்னைக்கு உங்களை பிரிச்சதுல எனக்கும் பங்கு உண்டு. ஆனா இப்போ உங்களோட இந்த ஒற்றுமைய பார்க்கும்போது என் தப்பு எனக்கு புரியுது. இனி உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். அன்பரசன் இன்னும் உங்களை வீழ்த்தத் துடிக்கிறான். அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க என்று எச்சரித்துவிட்டுச் சென்றார். எதிரிகளே நண்பர்களாக மாறும் சூழலில் காவேரி ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். விஜய், நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையை நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். நம்ம குடும்பத்தோட கௌரவம் அந்த பேர்ல தான் இருக்கு என்றார். விஜயும் காவேரியும் இணைந்து புதிய உத்வேகத்துடன் தங்கள் கடையை திறப்பதற்கான வேலைகளில் இறங்கினர். தங்களை இகழ்ந்தவர்கள் முன்னால் மீண்டும் ஒரு வெற்றிகரமான தம்பதியாக எழுந்து நிற்க அவர்கள் தயாரானார்கள். விஜயும் காவேரியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையை மீண்டும் பிரம்மாண்டமாக திறக்கத் திட்டமிட்ட செய்தி அன்பரசனை நிலைகுலைய வைத்தது. நாம் இவ்வளவு செய்தும் அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்களே, இப்போது கடையையும் ஆரம்பித்தால் நம் ஆதிக்கம் முற்றிலுமாக அழிந்துவிடுமே என்று அவர் லதாவிடம் புலம்பினார். மறுபுறம் கடையை திறப்பதற்கான வேலைகளில் காவேரி மிகத் தீவிரமாக இறங்கினார். பழைய நினைவுகள் திரும்பிய வேகத்தில் முன்பை விட அதிக துடிப்புடன் அவர் செயல்பட்டார். அம்முக்குட்டியை அருகில் அமர வைத்துக்கொண்டே கணக்குப் புத்தகங்களை பார்த்தார். விஜய், இந்த கடையை வெறும் லாபத்துக்காக மட்டும் நாம நடத்தக்கூடாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம பார்த்த அதே அன்பும் மரியாதையும் இந்த தொழிலுக்கு கிடைக்கணும் என்று உறுதியாகச் சொன்னார். திறப்பு விழா அன்று ஊரே திரண்டிருந்தது. காவேரி கடையின் வாசலில் நின்று வாடிக்கையாளர்களை வரவேற்றார். அப்போது அங்கு வந்த அன்பரசன், கடை திறந்துட்டா மட்டும் எல்லாம் சரியாகிடுமா? இன்னும் பழைய கடன்கள் எல்லாம் அப்படியேதான் இருக்கு. அதை எப்படி அடைப்பீங்க என்று கூட்டத்திற்கு நடுவில் சத்தம் போட்டார். விஜய் அமைதியாக புன்னகைத்து ஒரு கோப்பினை அவரிடம் நீட்டினார். சித்தப்பா, நீங்க கொடுத்த கடன்களுக்கு நான் 5 வருஷமா வட்டியோட சேர்த்து பணம் கட்டிட்டு வர்றேன். இது அதற்கான ஆதாரங்கள். இனி இந்த கடைக்கும் உங்களுக்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை என்று சொல்ல அன்பரசன் அவமானத்தில் அங்கிருந்து வெளியேறினார். கடையின் விளக்கை ஏற்றிய காவேரி, விஜய், இத்தனை வருஷமா நீங்க தனியா போராடி இருக்கீங்க. இனி நான் உங்க நிழலா இருப்பேன். நம்ம அம்முக்குட்டிக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை நாம் அமைச்சு தருவோம் என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னார். அன்று மாலை விஜய் தன் பைக்கில் காவேரியையும் அம்முக்குட்டியையும் அமர வைத்துக்கொண்டு நீண்ட தூரம் பயணம் சென்றார். அன்னைக்கு நாம பிரிஞ்ச அதே இடத்துல இப்போ ஒன்னா நிக்கிறோம் காவேரி. இது ஒரு புது தொடக்கம் என்று விஜய் சொல்ல காவேரி அவர் தோளில் சாய்ந்து கொண்டார். அந்த பயணம் அவர்கள் இழந்த 5 ஆண்டுகளை மீட்டுத் தருவது போல அமைந்தது.